போராட்டத்தை தொடங்கியிருக்கிறார்கள் தூய்மை பணியாளர்கள். பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ரிப்பன் மாளிகையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த முயற்சி செய்து வருகிறார்கள். பேரணியாக சென்ற தூய்மை பணியாளர்கள் போலீசாரால் தடுத்து நிறுத்த செய்யப்பட்டிருக்கிறார்கள். தூய்மை பணியாளர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி அவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சென்னையில் மீண்டும் போராட்டத்தை தொடங்கியிருக்கிறார்கள் தூய்மை பணியாளர்கள். இது பற்றின விவரங்களை நேரலையில் தர இருக்கிறார் செய்தியாளர் ரேவதி. ரேவதி, வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தூய்மை பணியாளர்கள் தங்களது பணியை நிரந்தரம் செய்ய வேண்டும், தனியார் மயப்படுத்தக்கூடாது என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இதே நாளில் கடந்த ஆண்டு 4 மற்றும் 5 மண்டலங்களை சேர்ந்த 5-6 மண்டலங்களை சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்ததை பார்க்க முடிந்தது. கிட்டத்தட்ட 13 நாட்கள் ரிப்பன் மாளிகைக்கு முன்பு அவர்கள் காத்திருந்து தங்கள் கோரிக்கையை வலியுறுத்தி போராடினார்கள். பல்வேறு கட்சி தலைவர்கள், பிரபலங்கள் அவர்களுக்கு ஆதரவு அளித்த நிலையில் நள்ளிரவில் அவர்கள் கைது செய்யப்பட்டு தொடர்ந்து 100 நாட்களுக்கும் மேலாக பல்வேறு விதங்களில் அவர்கள் கோரிக்கையை முன்வைத்து போராடினார்கள். இன்றைய தினம் ஓராண்டுக்கு பிறகாக மீண்டும் தூய்மை பணியாளர்கள் தங்களது பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக நாம் தற்பொழுது சென்னை ரிப்பன் மாளிகை வளாகத்திற்கு முன்பு இருக்கிறோம். வாயிற்கதவுகள் அனைத்தும் மூடப்பட்டிருக்கிறது. இந்த தூய்மை பணியாளர்களை பொறுத்தவரை மண்டலம் 4, 7, 8 உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் உழைப்போர் உரிமை இயக்கம் என்ற இயக்கத்தில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள். இந்த தூய்மை பணியாளர்களின் கோரிக்கையாக இருப்பது என்னவென்றால் அவர்களை தனியார் மயப்படுத்தக்கூடாது, பணி நிரந்தரப்படுத்த வேண்டும். அது மட்டுமின்றி அவர்களுக்கான அலுவலகம் இந்த ரிப்பன் மாளிகைக்குள் ஏற்படுத்த வேண்டும், 832 ரூபாய் என்ற கூலியை கொடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து இவர்கள் ரிப்பன் மாளிகைக்கு உள்ளாக போராட்டத்தில் ஈடுபட முயன்ற பொழுது காவல்துறையினர் அவர்களுக்கு உள்ளே அனுமதி இல்லை என்றும் மாற்றுப்புறம் இருக்கக்கூடிய அந்த அள்ளிக்குளம் என்று சொல்லக்கூடிய அந்த வாயில் வழியே உள்ளே செல்லுமாறு அறிவுறுத்தினார்கள். தொடர்ந்து உள்ளே செல்வதற்கான பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அவர்களது கோரிக்கை என்னவாக இருக்கிறது, மீண்டும் இந்த போராட்டத்திற்கு என்ன காரணம் என்பது குறித்து அவர்களிடம் கேட்கலாம். வணக்கம், நீங்க எந்த பகுதியை சேர்ந்த தூய்மை பணியாளராக இருக்கீங்க? என்ன மாதிரியான கோரிக்கையை தொடர்ந்து முன்வைக்கிறீங்க? நான் மண்டலம் 4ல் வேலை செய்கிறேன், 39 வார்டில். நாங்கள் இங்கே இப்போ கமிஷனரை சந்திச்சு ஒரு ஆர்ப்பாட்டம். ஏன்னா என்ன ஆர்ப்பாட்டம்னு சொன்னால் நாங்கள் கலெக்டர் வேஜன்சி 832 ரூபாய் கலெக்டர் தினக்கூலி போட்டிருக்காரு. ஆனால் அது இன்னும் அமல்படுத்தலை. கமிஷன் அவங்க இன்னும் அமல்படுத்தலை. அதுக்கோசம் அதுக்கப்புறம் சாதா எல்லாருமே ஒரு சங்கம் யூனியன் இருக்கிறப்ப எல்லா யூனியனுக்கும் உள்ள ஆபீஸ் கொடுத்துருக்காங்க. எங்க யூனியனுக்கு எல்டிசி உழைப்போர் உரிமைக்கு எங்களுக்கு யூனியன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி மறுக்கிறாரு கமிஷனர். ஏன் அந்த மறுப்பு அவர் எங்களுக்கு ஏன் இல்லைன்னு சொல்லி சொல்றாரு? ஏங்க ஒரு 300 பேர் 200 பேர் 250 பேர் இருக்கிற ஒரு யூனியனுக்குலாம் ஆபீஸ் இருக்குங்க. உள்ள நாங்க 3000 பேர் இருக்கிறோம். உழைப்போர் உரிமைகள் உறுப்பினருங்க 3000 பேர் எங்க யூனியன்ல இருக்கிறோம். 4, 7, 8 மண்டலத்தில் மொத்தம் 3000 பேர் தூய்மை பண்ணாங்க. எங்களுக்கு ஒரு யூனியன் கொடுத்து மறுக்கிறாரு. கண்டிப்பா எங்களுக்கு யூனியன் கொடுக்கணுங்க. யூனியன் கொடுக்குற வரையும் கண்டிப்பா எங்க போராட்டம் தொடரும். நாங்க யூனியன் வாங்காம நாங்க ஓய மாட்டோம். கண்டிப்பா அவர் எங்களுக்கு கொடுத்தே ஆகணும். கலெக்டர் போட்ட சம்பளம் எங்களுக்கு வரணும். அதே மாதிரி நாங்க ஒரு முன்னாடியே ஒரு 20 கோரிக்கை அவர்கிட்ட கொடுத்தோம், மனு கொடுத்துருக்கோம். அவர் அந்த மனுக்கு எதுக்குமே ஒரு ரெஸ்பான்ஸ் அவர் கொடுக்கல. நான் சாப்பாடு நல்லா இல்லைங்க. ஒரு ஆவடி மாநகராட்சியில பாருங்க, இப்ப பாருங்க, எல்லாரும் பாத்திருப்பீங்க. நீங்க எல்லாம் ஊடகத்துல பிரஸ்ல இன்ஸ்டால பேஸ்புக்ல எல்லாமே போட்டிருக்காங்க. தூய்மை பணியாளர் சாப்பாடுல பள்ளி. நாங்க எங்களுக்கு சாப்பாடு தரமா இல்ல, எங்களுக்கு சாப்பாடு வேணாம் அப்படின்னு சொல்லி அதை வச்சு நாங்க மனு கொடுத்தோம். எதுவுமே பெண்கள் கழிப்பிட இல்லைங்க. ஒரு வார்டிலையும் நாங்க பெருக்க போறோம். காலையில ஒரு தெருவுல பெருக்க போனோம். அந்த இடத்துல நாங்க தூய்மை பண்ண சொல்லி எங்களை ஒரு தண்ணி கொடுக்க மாட்டாங்க, ஒரு பாத்ரூம் எங்களுக்கு உள்ள அலர்ட் பண்ண மாட்டாங்க. நாங்க வேலை செய்யற வார்டுக்குள்ளே எங்களுக்கு பாத்ரூம் இல்ல, அது நீங்க சரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அது விஷயமா நாங்க ஒரு 20 கோரிக்கை மனு கொடுத்தோம். அதை பத்தி ஒரு ரெஸ்பான்ஸே கிடையாதுங்க. எல்லா சங்கத்தையும் வர வச்சு உள்ள பேசுறாரு தவிர எங்க சங்க உழைப்போர் உரிமையை கண்டாவே அவர் ஒரு அநாகரிகமா பண்றாரு. அதை கண்டிச்சு நாங்க ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண போறோம். எங்க சம்பளம் 832 ரூபாய். அதே மாதிரி முன்னாடி இந்த அரசாங்கம் நிரந்தர பணி செய்யறேன்னு சொல்லிட்டு அவங்க எங்களை கைவிட்டாங்க. இப்ப ஜோசப் விஜய் அவங்க வந்திருக்காங்க முதலமைச்சர். எங்களுடைய கோரிக்கை ஒற்றை கோரிக்கை, எங்களுக்கு நிரந்தர பணி கிடைக்கணும். இந்த ஆபீஸ் தலைமை செய்த ரிப்பன் பில்டிங்குள்ள எங்களுக்கு ஒரு ஆபீஸ் வேணும். எங்க உழைப்போர் உரிமைக்கு எங்களுக்கு ஒரு ஆபீஸ் கொடுக்கணுங்க, யூனியன் ஆபீஸ் எங்களுக்கு கொடுக்கணும். ஏற்கனவே கடந்த ஆண்டு தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணீங்க, அதாவது தனியார் மயப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி இந்த போராட்டமும் தொடர் போராட்டமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? எதுக்காக உங்களை இன்னும் உள்ளே அனுமதிக்காம இருக்காங்க?
உள்ள எந்த பக்கம் போனா காவல்துறை நிக்கிறாங்க. நீங்க பாக்குறீங்களா, இப்ப நீங்க இவ்வளவு பேர் பிரஸ் வந்திருக்கீங்க பாருங்க, இந்த கேட்லயும் காவல்துறை இருக்காங்க. அள்ளிக்குளத்து உள்ள பின்னாடி போங்கன்னு சொன்னா அங்கேயும் லாக் பண்ணி வச்சு காவல்துறை வந்து அங்க வந்து உள்ள எங்களை விடக்கூடாதுன்னு சொல்லி பண்ணாங்க. நாங்க யாருங்க, நாங்க தீண்டத்தகாதவங்களா, தீண்டாமையா? நாங்க எங்களை தூய்மை பணியாளர்னால ஒரு கேவலமா தான் பாக்குறாங்க அரசாங்கத்துல. காவல்துறையாரும் சரி, இது உள்ள ரிபன் மாளிகை ஒரு கமிஷனரும் சரி, முன்னாடி இந்த கமிஷனர் குமரகுருபரனும் அவரும் அப்படிதான் எங்களை வந்து இந்த வெளியே நிக்க வச்சு எங்களை ஒரு 13 நாள் போற ஆகஸ்ட் 1ல இருந்து ஆகஸ்ட் 13 எங்களை அராஜகம் பண்ணி பாத்தீங்களா, தமிழ்நாடே திரும்பி பாக்குற மாதிரி எங்களை வந்து அடிச்சு ஒதிச்சு எங்களை வண்டியில ஏற்றி ஒரு நைட்டு ஃபுல்லா எங்களை சுத்த வச்சு மறுநாள் காலையில வந்து எல்லாரும் மேலேயும் இன்னுமே எங்க மேல எல்லாருக்கு மேல கேஸ் இருக்குதுங்க. இன்னும் எங்க மேல எல்லாரும் மேலேயுமே அந்த மாதிரி ஒரு பண்ணி திரும்ப அந்த பணியை அந்த அரசாங்கம் கொடுத்தாங்க. ஆனா இப்போ வந்துக்கிற ஜோசப் விஜய் அவங்க வந்து இதை பத்தி கண்டுக்கவே மாட்டாரு. தூய்மை பணியை பத்தி எதுவுமே பேசவே அவரு வந்து காது குத்தும் கேட்கல, வாய் தோறந்தும் பேசல. அவர் வந்து ஊமையா இருக்காரு நினைக்கிறேன், என்னன்னு தெரியல. அவரு எங்களை வந்து என்ன நினைக்கிறாருன்னு தெரியல. வந்து எங்க கோரிக்கையை அவர் ஏத்துக்கணும். எங்க கோரிக்கை நிறைவேற வரைக்கும் கண்டிப்பா எங்க போராட்டத்தை தொடரும். நாங்க எந்த போராட்டத்தோட எங்களுக்கு சென்னை மாநகராட்சிக்குள்ள எல்டிசி உழைப்பர் உரிமைக்கு ஆபீஸ் கொடுக்கலன்னா, நிர்வாக ஆபீஸ் யூனியன் ஆபீஸ் கொடுக்கலன்னா கண்டிப்பா நாங்க எல்லா போராட்டத்தையும் கையில் எடுப்போம். ஆனா எல்லாமே அறவழி போராட்டமா தான் இருக்கும். கண்டிப்பா எங்க போராட்டம் தொடரும். தொடர்ந்து தூய்மை பணியாளர்கள் வைக்கக்கூடிய இந்த கோரிக்கைகளை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது அவர்களது முக்கிய கோரிக்கையாக இருக்கிறது. அப்படி இல்லை என்றால் தொடர் போராட்டமாக இருக்கும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். நன்றி ரேவதி விவரங்களுக்கு.